சைவ மீன் குழம்பு பண்ணலாமா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா ஆயிலி நல்லா வதங்கி ஆயில் செப்பரேட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப்பு புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் உப்பு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். கொதிச்சக்கு அப்புறமா நம்ம சைவ மீன், அதாவது வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வேக வச்சிருங்க. வாழைக்காய் நல்லா வெந்தக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிச்சக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்ல கொத்தமல்லி போட்டுட்டு சுடு சாப்பாடு கூட சர்வ் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.